எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திருவையாறு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4ஆம் திருமுறை. திருச்சிற்றம்பலம். கண்ணானாய் மணியானாய் கருத்து ஆனாய் அறுத்தானாய் கண்ணானாய் மணியானாய் கருத்தானாய் அறுத்தானாய் எண்ணானாய் எழுத்தானாய் எழுத்தினுக்கு ஓர் இயல்பானாய் விண்ணானாய் விண்ணிடையே புறம் எரித்த வேதியனே விண்ணானாய் விண்ணிடையே புறம் எரித்த வேதியனே அண்ணான ஐயானுக்கு ஆளாய் ஐயானுக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே ஐயாருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. திருநாவுக்கரசு நாயனார் அருளிய தேவார திருவையாறு பதிகம் 7ஆம் பாடலின் பொருள் இது. கண்ணாகவும் கண்ணின் மணியாகவும் இருந்து புறப்பார்வைக்கு உதவும் சிவபெருமான் நமது அகக்கண் பார்வையின் கருத்தாகவும் நுகரும் பொருளாகவும் எண்ணாகவும் எழுத்தாகவும் எழுத்தின் இயல்பாகவும் பின்னாகவும் இருக்கின்றான். இவனே அடக்கவார் எவருமின்றி விண்ணில் திரிந்து கொண்டிருந்த 3 கோட்டைகளையும் எரித்த மறையவன் ஆவான். இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த ஐயாற்று இறைவன் அடியனுக்கு மிகவும் நெருங்கியவனாக இருப்பதால் அவனுக்கு ஆளாகி நான் உய்ந்தேன் என்பது இப்பாடலின் பொருளாகும். மின்னானாய் உருமானாய் வேதத்தின் பொருளானாய் மின்னானாய் உருமானாய் வேதத்தின் பொருளானாய் பொன்னானாய் மணியானாய் ஒரு கடல்வாய் முத்தானாய் நின்னானார் இருவர்க்கும் காண்பறிய நிமிர் சோதி அல்லானே ஐயாருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே ஐயாருக்கு ஆளாய் நான் உய்ந்தேனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் அருளிய தேவார திருவையாறு பதிகம் 8ஆம் பாடலின் பொருள் இது. மின்னலாகவும் இடியாகவும் இருந்து மழை பொழிவதற்கு காரணமாக இருப்பவனும் வேதத்தின் பொருளாக இருப்பவனும் பொன்னாகவும் மணியாகவும் அலைகள் மோதும் கடலில் உருவாகும் முத்தாகவும் இருக்கும் சிவபெருமானைப் போன்று தாங்களும் பரம்பொருள் என்று தங்கள் அறியாமையால் நினைத்து கொண்ட திருமால் மற்றும் பிரம்மன் அடிமுடியினை காண இயலாதவாறு விண்ணையும் தாண்டி சோதியாய் நிமிர்ந்தான். இவ்வாறு அனைவரிலும் உயர்ந்த சிவபெருமானுக்கு ஆளாக மாறி நான் வாழ்வில் உயிரினை அறிந்துவிட்டேன் என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.